ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மருதாணி செடி, இந்த மருதாணி செடியை எப்படி வளர்க்கணும், அதிக இலைகள் வளர நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிக துளிர்கள் வளர்ந்து நிறைய நமக்கு மருதாணி இலைகள் கிடைக்க நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். மருதாணி செடி பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டியில் வைக்கிற மாதிரி இருந்தால் செம்மண் கலவையில் வைக்கலாம். இதுக்கு அடி உரமாக தொழு உரங்கள், மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து காய்கறி கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாம் கூட நீங்கள் ஊற்றிட்டே வரலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டால் கூட போதுமானது தான். வெயில் காலங்களில் வேர்பகுதியில் மண் காயாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மருதாணி இலைகள் எப்போதுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செடி ஓரளவுக்கு நல்ல முத்தின இலைகள் பூ வைக்கும். இந்த பூ வச்சதுக்கப்புறம் முத்தின இலைகளாக இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கத்தரித்து விட்டுடலாம். கத்தரித்து விடும்பொழுது பார்த்திங்கன்னா அது மறுபடியும் நல்ல புது தளிர்கள் வளர்ந்து செடியில் மறுபடியும் நமக்கு ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் வளரும். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பராமரிச்சுட்டு வந்தாலே போதும். கொஞ்சம் வெயில் இருக்க இடத்துல நம்ம மருதாணி செடியை நம்ம வளர்க்கும் பொழுது நல்ல வளர்ச்சி இருக்கும். தொடர்ந்து நமக்கு மருதாணி இலைகள் அறுவடை செய்ய அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இதை நொதிக்க வச்சு நம்ம அடி உரமாக கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக அரிசி கழுவுன தண்ணியையும் நம்ம கொடுத்துட்டே வரலாம். புளிச்ச மாவு கரைசல் இருந்ததுன்னா அதையும் நல்லா தண்ணி கலந்து நம்ம ஊற்றிட்டே வரலாங்க. இட்லி மாவு நல்லா புளித்த மாவை தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றிட்டே வரும்பொழுது பார்த்திங்கனாலும் அதிக மருதாணி இலைகள் நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். நிறைய புது தளிர்கள் தொடர்ந்து இலைகள் பச்சை பசேல்னு நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதுமானது. நல்ல மருதாணி இலைகளை நம்ம உற்பத்தி செஞ்சு அறுவடை செய்ய முடியும். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.